திண்டுக்கல் மாவட்டம் பழையகோட்டை கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான முத்தாலம்மன் கோவில் இடம் உள்ளது. மாட்டுத் தொழுவமாக பயன்படுத்தி வந்த இந்த இடத்தை பொன்ராஜ் என்பவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சின்னு என்பவரின் உதவியோடு பட்டா வாங்கி தன் பெயருக்கு மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் பொன்ராஜ் வீடு கட்ட தொடங்கி கட்டட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த தங்கப்பாண்டி மற்றும் குடும்பத்தினர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பொன்ராஜ் வீடு கட்டுவதை தடுக்கும் முயற்சியில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்ததாக தெரிய வருகிறது. இதனால் தங்கப்பாண்டி மற்றும் அவரது குடும்பத்தார் தனது வீடு கட்டும் பணியை தடுப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் பொன்ராஜ். இதையடுத்து வேடச்சந்தூர் காவல் ஆய்வாளர் வேலாயுதம் தலைமையிலான காவலர்கள் தங்கப்பாண்டி வீட்டிற்கு சீருடையில் இல்லாமல் மஃப்டியில் சென்று அவர்களை விசாரணைக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தங்கப்பாண்டியின் மனைவி விஜயா மற்றும் அவரது மகன் பிரபு ஆகிய இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டதில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் நேரடியாக இதில் தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்கப்பாண்டி குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுள்ளூர் பழையகோட்டை அவங்க பங்காளிக்குள்ள பிரச்சனை, இடத்த பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்குது. ரெண்டு தரப்புலையும் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு ஸ்டேஷனில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் முன்னிலைக்கோட்டை சின்னு திமுக காரர் தூண்டுதல் போயிட்டு இவங்க பிறகு அவங்க அம்மாவை அடித்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் லைனில் மம்டியில் சாயந்தரம் 5-6 மணிக்கு தோட்டத்தில் அராஜகம் பண்ணி ரொம்ப பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய அதிகாரி இன்ஸ்பெக்டரே வந்திருக்காரு. இப்போ ஏற்கனவே மதுரையில் நடந்ததை விட பெரிய பிரச்சனை, அதோட இவ்வளோ பிரச்சனை பார்த்தா பெருசாக இப்போ நடவடிக்கை கவர்மெண்ட்டில் எடுக்கலாம். பஸ் பயிர் பண்ணுவான், இன்ஸ்பெக்டரை கைது பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுவான். திமுக அராஜகம் பண்ணுறாங்க. இதற்கிடையே தங்கப்பாண்டி வீட்டிற்கு சீருடை அணியாமல் சென்ற காவலர்கள் எச்சரிக்கும் தொனியில் விசாரணைக்கு அழைத்த காட்சிகள் வெளியாகியுள்ளன.